வாடி, இந்த கல்லு வெயிட்டா இருக்கு, என்னால தூக்க முடியல. நம்ம 2 பேருமா சேர்ந்து இந்த கல்லை தூக்கி இந்த பையன் தலையில போட்டுருவோம். நீ ஒரு கைப்பிடியே, அப்பதான் வசதியா இருக்கும் போடுறதுக்கு. சரிக்கா, நானும் வரேன்க்கா. ஒரு நிமிஷம் தூக்குங்க, வாங்க 2 பேருமா சேர்ந்து போட்டுடலாம். ஆனா என்ன இப்படி மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு யோசிக்கிறேன். அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியுமா? சீக்கிரமா வா, சட்டப்பட்டு தூக்கி போட்டு மலையில போட்டு கிளம்புவோம். சரிக்கா, சரி வாங்க தூக்குவோம் 2 பேருமா சேர்ந்து. சீக்கிரமா தூக்குங்கக்கா. என்னை தூக்க முடியாது, தூக்காம இருப்பேனா? நீ ஒரு கை பூட்டிட்டி சீக்கிரமா. இந்த வந்துட்டேன்க்கா, வந்துட்டேன். வாங்கக்கா எடுப்போம். கொஞ்சம் நீங்க வேலை தூக்குங்க, நானும் அப்படியே தூக்கிக்கிறேன். தூக்குங்கக்கா, தூக்குங்க. அக்கா விட்டுறலாம்க்கா நினைக்கிறேன்க்கா. இந்த தூக்கியாச்சு. இதான் விட்டுறேன், ஒரு நிமிஷம் இரு. ஐயோ, இந்த பையன் சாவ போறான். நல்லா அழுடா, சாவு, செத்துப்போ. போட்டுடலாம். அப்பா அடி போட்டாச்சு, ஒரு வழியா வேலை முடிஞ்சு. அக்கா என்னக்கா இடிமின்னலாம் அடிக்குது? அக்கா வாங்கக்கா, பயமா இருக்குக்கா, கிளம்பிடுவோம். ஆமாண்டி, எனக்குமே பயமா இருக்கு. காடு வேற ஏதாச்சும் வந்துட போகுது. வாடி சீக்கிரமா, நான் முன்னாடி போறேன். சீக்கிரமா வா, வாடி. இந்த வந்துட்டேன். ஐயோ, நான் குழந்தை அழுதுட்டு இருக்கு, ரத்தமா கொட்டதே போயிடுவோம். அக்கா இந்த மரம் என்னை பிடிச்சி இழுக்குதுக்கா. சீக்கிரமா வந்து என்னை காப்பாத்துங்க. ஐயோ, ஏதோ இந்த கால் மாட்டிக்கிச்சு. இந்த மரம் என்னை விட மாட்டேங்குதுக்கா. ஐயோ, ரெடி குளிருதுன்னு மரத்துக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டியாக்கும். இங்க இந்த காட்டுக்குள்ள வந்து எப்படா வெளியே போனீங்க? எனக்கு வயிற்ற கலக்கிட்டு இருக்கு. ஒன்னு இன்னும் மரத்துக்குள்ள போய் உட்காந்துட்டு இருக்கா. ஹாயா, வெளியே வந்து தொலைடி லூசு. அக்கா நான் ஒன்னும் மரத்துக்குள்ள போய் உட்காரல. இந்த மரம் தான் என்னை கட்டி போட்டுருச்சு. பாருங்க, கழுத்து நெடிக்கிட்டுக்கா, என்னால பேச கூட முடியல. என்னை காப்பாத்துங்கக்கா. என்னடி புது விதமா என்னமோ சொல்ற? ஐயோ, இங்க ஏதாச்சும் கிளம்பிட போற. இது பேய் இருக்குண்டி இந்த காட்டுல. அக்கா என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்கக்கா. ஏதாச்சும் மாய மந்திரம் பண்ணியாச்சும் என்னை காப்பாத்துறீங்க ப்ளீஸ்க்கா, ப்ளீஸ். சரி இரு, நான் சூனியக்காரிய கிளவியை கூட்டிட்டு வரேன். ஏன் குழந்தைய வாடி கொல்லணும்னு நினைச்சீங்க? உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன்டி. உன் அக்கா காரி வரட்டும், அவளையும் நான் சேர்த்து வச்சு 2 பேரையும் கண்ட துண்டமா நான் வெட்ட போறேன். எவ்வளோ தைரியம் இருந்தா அந்த கண்மணிக்கு எவ்வளோ கொடுமையை நடத்திருப்பீங்க. என் குழந்தைக்கு எவ்வளோ சதி வேலையை நீங்க பண்ணிருப்பீங்க. அந்த குழந்தைய அவ காப்பாற்றணும்னு தானே நினைச்சா. நீ எப்படி பண்ற? நாங்க தெரியாம பண்ணிட்டோம், என்னை மன்னிச்சு விட்டுரு. நீ யாரு முதல்ல? என்னை விடு, நான் எங்க வீட்டுக்கு போகணும். கழுத்து நெரிக்காத, எனக்கு கழுத்து வலிக்குது, வாந்தி வர மாதிரி இருக்கு, விட்டுரு என்னைய. நல்லா வலிக்கட்டும். இதே மாதிரி தானே கண்மணிக்கும் இருந்திருக்கும். எனக்கு உனக்கு சாபம் தராம நான் விடவே மாட்டேன். என் குழந்தையும் கண்மணியும் கொல்லணும்னு நினைச்சீங்க. கண்மணி பாவம், எவ்வளவு நல்ல மனசுள்ள பொண்ணு. அந்த கடவுள் மாதிரி இருக்கா. என் பையனை அவ காப்பாத்திட்டு இருக்கா. நீ வந்து இடையில வந்து என் பையனை கொல்லணும்னு நினைக்கிறியா? நான் உன்னைய கொல்லாம விட மாட்டேன். இந்த மாதிரி சதிவேலை செய்யறதுனாலதான் அந்த கடவுள் எங்களை இந்த மாதிரி பேய்களை விட்டு வச்சிருக்காங்க. உங்களை மாதிரி ஆளுகள் எல்லாம் பூமிக்கு பாரம். நீ இங்க இருந்து என்ன பிரயோஜனம்? உங்களை எல்லாம் கொல்லாம நான் விட மாட்டேன். ஐயோ, எனக்கு விட்டுரு. நீ கழுத்தை நெரிக்கிறதுல நான் வாய்ஸே மாறிடுச்சு. ப்ளீஸ் என்னைய விட்டுடு. உனக்கு வலிக்குதா? வலினா எப்படி இருக்கு இப்போ உனக்கு தெரியும்டி.